Hi friends, welcome to TNPC Power. So today என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் எக்கனாமி பார்ட் 1 ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 2. ஸோ இதை வந்து பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்ட் 2 கண்டினியூஷன் பாருங்கள். ஸோ எது வரையும் பார்த்துருக்கோம், செக்ஸ் ரேஷியோ வரையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்னா என்ன, பிறப்பின் போது ஒரு வாழ்நாளோட எதிர்பார்ப்பு. ஸோ இது வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதோட அளவு, த மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப் அட் பர்த், பிறக்கும்போது எவ்வளோ நாள் வாழலாம் அப்படிங்கிறது வந்து கணக்கிடுறது தான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்க. 1951, 1991, 2001, 2011 மேல் ஃபீமேலோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருந்தது. 1951லலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஒரு 2001க்கு மேலே தான் வந்து அதிகமாக வந்து வாழ்நாள் வந்து அதிகரிக்கப்பட்டது. ஸோ 1901 1911 பார்த்தோன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்நாள் எதிர்பார்ப்பு 23 வயசு தான் இருந்தது. ஆனால் அதுவே ஒரு 2011 63.5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து எந்த இயரில் எப்படி இருந்தது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரேசி ரேஷியோ. லிட்ரேசி ரேஷியோனா எழுத்தறிவு விகிதம். ஸோ இது எதை குறிக்கிறதுனா மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் வந்து எழுத்தறிவு பெற்றவங்களாக இருக்காங்க, நம்ம டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் வந்து படித்தவங்களா எழுத்தறிவு பெற்றவங்களாக இருக்காங்கங்கிறத கணக்கிடுறது தான். ஸோ 1951 பார்த்தோன்னா 1/4 ஆஃப் த மேல்ஸ் அண்ட் 1/12 ஆஃப் த ஃபீமேல்ஸ் வந்து லிட்ரேஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த இயரை எவ்வளோ மேல்ஸை எவ்வளோ ஃபீமேல்ஸை படிப்பறிவு பெற்றவங்களா எழுத்தறிவு பெற்றவங்களா இருந்திருக்காங்கங்கிறத பார்க்கணும். அதே வந்து 2011 பார்த்தோன்னா 82% ஆஃப் மேல்ஸ் அண்ட் 65.5% ஆஃப் ஃபீமேல்ஸ் were literates, giving an overall literacy rate 74.04% 2011. ஸோ அதர் டெவலப் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீலங்கா தான் ரொம்ப கம்மியாக இருந்தது. 2011 82% மேல்ஸும் அண்ட் தென் 65.5% ஃபீமேல்ஸும் எழுத்தறிவு பெற்றவங்களாக இருந்தாங்க. அப்போ ஓவரால் லிட்ரஸி ரேட் வந்து எவ்வளோ கணக்கிட்டுருக்காங்கன்னா 74.04 2011 சென்சஸில் இவ்வளோ பேர் தான் அப்படின்ட்டு. ஆனால் மற்ற வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது லிட்ரேசி ரேட்டில். ஸோ லிட்ரேசி ரேஷியோ சென்சஸ் இயர் படி கொடுத்துருக்காங்க. 1951, 2001, 2011 லிட்ரேட் பர்சன் மேல்ஸ் எவ்வளோ ஃபீமேல்ஸ் எவ்வளோ இந்த டேப்லர் காலம் பார்க்கணும். ஓகே, இதில் வந்து எந்த மாநிலம் வந்து அதிகமாக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பார்த்தோன்னா கேரளா 92%. கேரளாவுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கோவா 82%, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் 76%, மகாராஷ்டிரா 75%, தமிழ்நாடு 74%. ஸோ பீகார் தான் இருக்கிறதுலே அதிக எழுத்தறிவு விகிதத்தில் அதிகம் பெற்ற மாநிலம் வந்து கேரளா. அதே குறைந்த மாநிலம் வந்து கேட்டால் பீகார். எவ்வளோ பர்சன்டில் 53%. 2011 53% தான் இருந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் லிட்ரேசி ரேஷியோ இஸ் கேரளா அண்ட் லோயஸ்ட் லிட்ரேசி ரேஷியோ இஸ் பீகார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் 2 டைப்ஸ் இருக்குது. இயற்கை வளங்களில் 2 வகை இருக்குது. என்னென்னா ரெனியூபிள் ரிசோர்ஸஸ், இன்னொன்று வந்து நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா ஸோ லாங் டேர்மாக அப்படியே நிலைத்திருக்கும்.
நிலைத்திருக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம திருப்பியும் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு பொருளை வந்து திருப்பி 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 ரீசைக்கிள் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அது லாங் டேர்ம் ப்ராசஸ் அது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், விண்டு, பயோமாஸ், டைடல் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜிஸ், இதே மாதிரி இது திரும்ப 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 கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கிறது. ஆனால் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்னால் the resources that cannot be regenerated, for example fossil fuels, coal, petroleum, minerals. ஸோ இது வந்து திருப்பியும் நம்மளால் உருவாக்க முடியாதது. ஸோ அதே மாதிரி லாங் டேர்ம் ப்ராசஸும் லாங் டேர்மாக நிலைத்திருக்காது. ஸோ ஒன்ஸ் ஜென்ரேட் ஆச்சுன்னா அவ்வளோதான். திருப்பி திருப்பி அதை ரீஜென்ரேட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஒரு இடத்துல வந்து பெட்ரோலியம் கிடைக்குதுன்னா அவ்வளோதான், திருப்பியும் அதில் இவ்வளோ டைம் தான் இருக்கும், முடிஞ்சிடும். ஸோ அதுதான் திருப்பி அதை வந்து உருவாக்க முடியாது. அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபாசில் ஃபியூயல்ஸ், கோல் அண்ட் தென் பெட்ரோலியம், மினரல்ஸ். ஸோ இயற்கை வளங்களில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா லேண்ட் ரிசோர்ஸஸ், மண் வளம். ஸோ இதில் நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 7th பிளேஸில் இருக்க. வேர்ல்ட்லே பார்த்தோன்னா 7th பிளேஸ். த டோட்டல் ஏரியான்னு பார்த்தோன்னா 32.8 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ டோட்டல் ஏரியாவில் பார்த்தோன்னா 2.42% டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இந்தியாவோட மொத்த பரப்பளவில் தான் வந்து 32.8 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் வந்து உலக நிலப்பரப்பில் 2.42% இருக்குது. இந்தியா வந்து லேண்ட் ரிசோர்ஸஸில் பார்த்தோன்னா 7th பிளேஸில் இருக்குது, 7th பொசிஷனில் இருக்குது. இந்த பொசிஷன் முக்கியம், மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லேண்ட் ரிசோர்ஸஸ்க்கு அடுத்து பார்த்தோன்னா காடுகளோட வளம், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இந்தியா ஃபாரஸ்ட் கவர்ஸ் in 2007 is 69.09 million hectare, which constitute 21.02% of the total geographical area. Of this, 8.35 million hectare is very dense forest, 31.90 million hectare is moderately dense forest, the rest 28.84 million hectare is open forest. ஸோ 2007 கணக்கீட்டுப்படி இந்தியாவோட காடுகளோட வளத்தில் பார்த்தோன்னா 69.09 மில்லியன் வந்து ஹெக்டார் வந்து அதில் 21.02% வந்து எதை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா மொத்த நிலப்பரப்பில் 21.02% தான் சேர்ந்தது. அதில் 8.35 மில்லியன் ஹெக்டார் பார்த்தோன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட், வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட்னால் அடர்ந்த காடுகள்னு சொல்லுவாங்க. 31.90 மில்லியன் ஹெக்டார் வந்து மாடரேட்லி டென்ஸ் ஃபாரஸ்ட், ஓரளவு அடர்ந்த காடு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் 28.84 மில்லியன் ஹெக்டார் வந்து பரந்து வெளிக்காடுகள், ஓப்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 69.09% வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க, 3 விதமாக வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று அடர்ந்த காடு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓரளவு அடர்ந்த காடு, அதுக்கப்புறம் பரந்த வெளி காடு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ % போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மினரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ், லேண்ட் ரிசோர்ஸ்க்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் வந்து மினரல் ரிசோர்ஸஸ், கனிம வளங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா iron ore, இரும்புத்தாது. So India possesses high quality iron ore. The total reserves of iron ore in the country about 14.630 million tons of hematite and 10,619 million tons of magnetite. Hematite iron is mainly found in Chhattisgarh, Jharkhand, Odisha, Goa and Karnataka. The major deposit of magnetic iron is available at western coast of Karnataka. Some deposits of iron ore are also found in Kerala, Tamil Nadu and Andhra Pradesh. ஸோ இந்தியாவில் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி அயன் ஓர் தான் கிடைக்கும்.
ஸோ இதோட மொத்த இரும்புத்தாதுகள் வந்து எங்கே இருக்குன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 14.630 மில்லியன் டன்ஸ் வந்து ஹேமடைட் இரும்புத்தாதுகளோட வகை இவ்வளோ இருக்குது. அதே வந்து மேக்னடைட் இரும்புத்தாதுகள் வகை வந்து பார்த்தோன்னா 10,619 மில்லியன் டன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஹேமடைட் வகையான அயனோஸ் எங்கே கிடைக்குன்னு பார்த்தோன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகாவில். இதே மேக்னடைட் அயனோர் எந்த பக்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைட் சதர்ன் சைட் கிட்ட வந்தான்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ எந்தெந்த பிளேஸில் என்னென்ன டைப் ஆஃப் அயனோர் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருப்பு வகை இருக்குது, ஹேமடைட் எவ்வளோ இருப்பு வகை இருக்குது, மேக்னடைட் எவ்வளோ இருப்பு வகை இருக்குன்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கோல் அண்ட் லிக்னைட், நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி. Coal is the largest available mineral resource. India ranks third in the world after China and USA in coal production. The main centers of coal in India are the West Bengal, Bihar, Madhya Pradesh, Maharashtra, Odisha and Andhra Pradesh. Bulk of coal production comes from Bengal, Jharkhand coal fields. ஸோ அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிம வளங்களில் நமக்கு பூமிக்கடியில் கிடைக்கிறதுல கோலும் ஒரு வகையானது, நிலக்கரியும் ஒரு வகையானது. அதில் இந்தியா எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா 3rd பொசிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்காங்கன்னா சைனா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் தான் நாம். இந்தியா 3rd பொசிஷன் இன் கோல் ப்ரொடக்ஷன். ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது கோலில்? 1 2 3 1 சைனா, 2 அமெரிக்கா, 3 வந்து இந்தியா. ஸோ எங்கெங்கே முக்கியமான பிளேசஸ் சென்டர்ஸ் கோல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒடிசா. ஸோ அதிக அளவில் நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா பெங்கால், ஜார்க்கண்டில் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பாக்சைட், அலுமினியத்தாது தான் வந்து பாக்சைட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதோட மெயின் சோர்ஸ் பார்த்தோன்னா அதிகமாக இதில் பாக்சைட்டில் எதை வச்சு தயாரிப்பாங்கன்னு பார்த்தோன்னா அலுமினியம் வச்சு தான் பாக்சைட்டை தயாரிப்பாங்க. ஸோ இது மேஜர் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குன்னா நான் அதிகமாக இதை காணப்படுற ஏரியான்னு பார்த்தோன்னா ஈஸ்ட் கோஸ்ட் பாக்சைட் டெபாசிட் ஆஃப் ஒடிசாலையும் ஆந்திர பிரதேஷ்லையும் தான் இது அதிகமாக நம்ம பார்ப்போம். அதிகமாக எங்கே கிடைக்குங்கிற இடத்த பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது எந்த மெட்டலால் செய்யப்படும்னா அலுமினியம். நெக்ஸ்ட்டு மைக்கா இஸ் த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் மினரல் which also a bad conductor of electricity. They used in electrical equipment as an insulator. India stands first in sheet mica production and contributes 60% of mica trade in the world. The important mica bearing pegmatite is found in Andhra Pradesh, Jharkhand, Bihar, Rajasthan. So மைக்கான்னு பார்த்தோன்னா இது வந்து ஹீட் ரெசிஸ்டிங் மினரல் அப்படின்னா என்னென்னா வெப்பத்தை தடுக்கும் ஒரு கனிம வகையை சேர்ந்தது தான் மைக்கா. அதே மாதிரி பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிஸ்க்கும் இது வந்து யூஸபிளாக இருக்குது. இது மோஸ்ட்லி எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க, இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகும். இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னா மைக்கா ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அதோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ % இருக்குதுன்னு பார்த்தோன்னா 60% இருக்குது. உலகளாவிய இடத்துல பார்த்தோன்னா மைக்கா வந்து உலகளாவிய வியாபாரத்தில் பார்த்தோன்னா இந்தியா முழுவதும் பார்த்தோன்னா 60% ப்ரொடக்ஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது எங்கெல்லாம் கிடைக்கும்
அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பீகார், ஆந்திர பிரதேஷ் இந்த இடத்துலலாம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில்னால் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். The oil is being explored in India, Assam, Gujarat, Digbai, Bardapur, Nagarkatia, Kasimpur, Paleria, Rudapur, Shivasagar, Mount High of Kambat, Ankleshwar, Kalur எல்லாம் குஜராத்தில் எல்லா சைடுமே இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது எந்தெந்த பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு, தங்கம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து லிமிட்டடாக தான் கோல்டு ரிசர்வ் இருக்குது. அதிகமாக நம்ம இந்தியாவிலேருந்து கிடைக்கிறதில்ல. ஆனால் 3 கோல்ட் மைன்ஸ் வந்து இருக்குது. தங்கச்சுரங்க பகுதிகளில் 3 தங்கச்சுரங்க பகுதிகள் இருக்குது. அது எந்தெந்த இடம் பார்த்தோன்னா கோலார் கோல்ஃபீல்ட், கோலார் டிஸ்ட்ரிக், அண்ட் ஹட்டி கோல்ஃபீல்ட், ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக். இது ரெண்டுமே வந்து கோலார் கோல்ஃபீல்டும் ஹட்டி தங்க வயலும் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ராம்கிரி கோல்ஃபீல்ட் பார்த்தோன்னா அனந்தபூர் டிஸ்ட்ரிக் ஆந்திராவில் இருக்குது. ஓகேவா, இந்த 3 கோல்ஃபீல்ட்லேருந்து தான் நமக்கு தங்கம் கிடைக்கிது. கோலார் கோல்ஃபீல்ட் கோலார் டிஸ்ட்ரிக், ஹட்டி வந்து ராய்ச்சூர், இது ரெண்டுமே கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. ராம்கிரி வந்து அனந்தபூர், இது வந்து ஆந்திர பிரதேஷில் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு டைமண்ட், வைரம். Total reserves of diamond is estimated around 4,582,000 carats, mostly available in Panna, Madhya Pradesh, Ramallah Kota, Kurnool district of Andhra Pradesh, and also in basin of Krishna river. ஸோ வைரம் பார்த்தோன்னா டோட்டல் ரிசர்வ்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது. 4,582 கேரட் வைரங்கள் இருக்குது. ஆனால் இது அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் வந்து மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய பன்னாங்கிற ஒரு இடத்துல, அப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ராமல்ல கோட்டா குன்னூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்புறம் கிருஷ்ணா ரிவர் அங்கேயும் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கட்டமைப்பு வசதிகள். ஓகேவா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதில் என்னன்னு பார்த்தோன்னா ஸோ அதோட டெவலப்மெண்ட் மெனி ஃபெசிலிட்டிஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. எக்கனாமிக் கட்டமைப்பு வசதியை பார்த்தோன்னா போக்குவரத்துகள், அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிகேஷனுக்கு தொலைத்தொடர்பு, ஆற்றல், இரிகேஷன், இது எல்லாமே வந்து அதிகரிச்சுக்கு. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தோன்னா சமூக கட்டமைப்பு படி பார்த்தோன்னா கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம், அதுக்கப்புறம் பொதுப்படையான வசதிகள் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ உற்பத்தி செய்கிறது, அதை வந்து அனைவரோட பயன்பாட்டுக்கு வந்து எடுத்து கொண்டு போகிறது. இப்போ ரயில்வே, ட்ரக்கு, போஸ்ட்டு, டெலகிராஃப்ஸ் இதெல்லாம் வந்து பொதுப்படையாக கட்டமைப்பு வசதிகள். ஸோ இது எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து பண்டங்கள் உற்பத்தி செய்கிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தோன்னா So total length of the roads in India being over 30 lakh kilometer. India is the largest road network in the world. In terms of railroads, India has a broad network of railroad lines, the largest in Asia and 4th largest in the world. The total railroad length is about 63,000 km and 13,000 km is electrified. ஸோ சாலை போக்குவரத்தில் பார்த்தோன்னா ஸோ ரொம்ப லார்ஜஸ்ட் லென்த் வந்து இந்தியாவில் பார்த்தோன்னா 30 lakh kilometer இருக்குது. ஸோ ரோட் நெட்வொர்க்கில் உலகத்துலேயே ரோட் நெட்வொர்க்கில் பார்த்தோன்னா இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க்கு. அதே மாதிரி இருப்பு பாதை வழிகளிலும் பார்த்தோன்னா
ரெயில்ரோட் லைன்ஸ்லேயும் பார்த்தோன்னா இது வந்து லார்ஜஸ்ட் இன் ஏஷியாவிட பெருசு தான். உலகத்தில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து 4வது லார்ஜஸ்ட் ரயில் ரோட்ஸ் நெட்ஒர்க்கு. ஸோ ரயில் ரூட் லென்த் கொடுத்துருக்காங்க 63,000 கிலோமீட்டர். 13,000 கிலோமீட்டரில் அதில் பார்த்தோன்னா எலக்ட்ரிஃபைடு ஆக்கப்பட்ட மின்மயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ டோட்டல் ரயில் ரோடு லென்த் என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ இது வந்து எந்த இதோட பெருசுனா ஏஷியாவோட லார்ஜஸ்ட்டாக இருக்குது. வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது 4th லார்ஜஸ்ட். ரூட் லென்த் என்னன்னு பார்த்துக்கணும். எவ்வளோ வந்து எலக்ட்ரிஃபைடு ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த டேட்டாஸ்லாம் பார்த்துக்கணும். ஸோ இங்கே 2 பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. Indian Railways provide Wi-Fi facility. First in India is Bangalore Railway Station. Air India and Indian Airlines were merged on August 27, 2007 from National Aviation Company of India Limited. ஸோ இந்திய ரயில்வேல ஃபஸ்ட்டு வைஃபை வசதி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம், ஏன்னா பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன். ஸோ இந்திய விமான போக்குவரத்தும் ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸும் 2 பேருமே எப்போ ஒன்றா ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் கம்பெனி எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னா ஒன்றா இணைக்கப்பட்டதுன்னு அந்த வருஷம் கேட்கலாம், அந்த டேட் கேட்கலாம். ஸோ August 27, 2007 ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் ஒன்று சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி நேஷ்னல் ஹார்பர் போர்டு எப்போ வந்து நிறுவனாங்கன்னு பார்த்தோன்னா நேஷ்னல் ஹார்பர் போர்டுனா 1950. ஓகேவா, நேஷ்னல் ஹார்பர் போர்டு. இதில் பார்த்தோன்னா சென்ட்ரலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 2 பேருமே இணைஞ்சிருக்காங்க இந்த துறைமுகத்தில். அதோட மேலும் அதோட டெவலப்மெண்ட்ஸ்க்காக மைனாரிட்டி போர்ட்ஸோட டெவலப்மெண்ட்காக நேஷ்னல் ஹார்பர் போர்டு வந்து முதலாக 1950 நிறுவப்பட்டது. ஸோ எனர்ஜி பார்த்தோன்னா நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ், ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ நான் ரெனியூவபிள்னால் ஏற்கனவே பார்த்துருக்கோம், புதுப்பிக்க முடியாதது. அதாவது மின் ஆற்றலே புதுப்பிக்க இயலாததுன்னு பார்த்தோன்னா ஸோ மறுபடியும் பயன்படுத்த முடியாது. அது வந்து நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஒரு கட்டத்தில் அது வந்து தீர்ந்துடும், எக்ஸாஸ்டர் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஒரு எல்லை வரைந்தான் அதுக்கப்புறம் வந்து தீர்ந்து விட்டால் திருப்பி நம்ம ரீஜென்ரேட் பண்ண முடியாது. அது வந்து கோல், ஆயில், கேஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி அப்படின்னு பார்த்தோன்னா ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இது வந்து என்னென்னா திரும்ப வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது எக்ஸாஸ்டட் ஆகாது, இது வந்து தீர்ந்து போகாது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நிறைய வரும். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஜியோதர்மல், பயோமாஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்டது வரக்கூடியது. ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து சில நேரங்களில் வந்து புதுப்பிக்கக்கூடியதை வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து புதுப்பிக்கக்கூடியதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு. ஸோ அதில் வந்து எஜுகேஷன், இந்தியாவோட எஜுகேஷன் பற்றி பார்த்தோன்னா the Ministry and Human Resource Development, India formulates education policy in India and also undertake education programs. ஸோ மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, நம்ம நாட்டில் வந்து எஜுகேஷனோட பாலிசி, எஜுகேஷனோட கொள்கையும் அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷனுக்கு போடக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ், திட்டங்கள் எல்லாமே யார் அதை வந்து வழிவகுக்கிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். எந்த
ஆர்கனைசேஷன் கேட்பாங்க. எது வந்து கல்வியோட கொள்கையையும் அதோட மற்ற திட்டங்களையும் வகுக்கிறதுன்னு பார்த்தோன்னா எந்த டிபார்ட்மெண்ட்? மினிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். The education system in India until 1976 was a responsibility of the state government. It was then brought under concurrent list both center and state. The center is represented by Ministry of Human Resource Development. Besides India education budget. ஸோ 1976 வரை பார்த்தோன்னா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மாநில அரசோட பொறுப்பில் தான் வந்து நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து எதுக்கு கீழே கொண்டு வர பார்த்தா மத்திய மற்றும் மாநிலம். ஸோ ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி அதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதான் கான்கரண்ட் லிஸ்ட். கான்கரண்ட் லிஸ்ட்டுனா கூட்டு பொறுப்பாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து மத்திய அரசில் பார்த்தோன்னா யார் வந்து இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ மனித வள மேம்பாட்டுத்துறை தான் வந்து இது கல்விக்கான வரவு செலவு திட்டம் எல்லாத்தையுமே வந்து யார் கையில் பொறுப்பில் இருக்குன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பொறுப்பில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ லெவல்ஸாக பிரிப்பாங்க? நர்சரி, ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் லெவல், கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த பேரால் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹெல்த் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் உடல் நலம் பற்றி பார்ப்போம். இந்தியாவோட உடல் நலம் பார்த்தோன்னா ஹெல்த் இன் இந்தியா இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. The Central Council of Health and Welfare formulates various healthcare projects and health department reform policy. நம்மளோட இந்தியாவோட ஹெல்த் உடல்நலம் வந்து யாரோட பொறுப்பில் இருக்குன்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தோன்னா மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுவே சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் மத்திய சுகாதாரம் அதோட நலவாழ்வு கழகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பல்வேறு திட்டங்களை நிறைய திட்டங்கள்லாம் போடுறாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் அதோட கொள்கைகள் திட்டங்கள் இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகத்துக்கு. அதான் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து இந்த ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் அதோட கொள்கைகள் அதுக்கப்புறம் அதோட பாலிசிஸ் இதெல்லாம் எந்தெந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்திட்டு வரணும் இதெல்லாம் கவனிச்சுக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நிறைய இந்தியாவில் பார்த்தோன்னா ஆயுர்வேதிக் மெடிசனும் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. யுனானி, ஹெர்பல் கேர், ஹோமியோபதி, அலோபதி, யோகா. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஹெல்த் கேரில் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ப்ராக்டிஸை. ஸோ எல்லா மெடிக்கல் சிஸ்டமும் இப்போ எதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆயுஷ்ங்கிற ஒரு அமைச்சகத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் இந்தியா. ஸோ ஹெல்த் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோன்னா கேரளாவில் பெட்டராக இருக்குது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறத விட கேரளாவில் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஏன்னா அங்கே ஆயுர்வேதிக் இதெல்லாம் இது பண்ணுறதுனால. ஸோ நம்ம இந்தியாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப புவராக தான் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து எந்த மாநிலத்தை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா கேரளா. நம்ம இந்திய ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, புவராக இருக்குது, எந்த மாநிலத்தோட கம்பேர் பண்ண அப்படின்னு கேட்கலாம் ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ். இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளுவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஸோ திருவள்ளுவர் says unfailing harvest competent body of men, group of men whose wealth known no diminution
are the components of the economy. ஸோ உற்பத்தி காரணிகளை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. குறள் 61 சொல்லியிருக்காரு. அது குறள் வடிவத்தில் பார்த்தோன்னா, பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பெற அப்படின்னு திருவள்ளுவர் கூறியிருக்காரு. ஸோ unfailing harvest, competent body of men, group of men whose wealth known to diminution are the components of an economy. ஸோ பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிந்தவற்று மக்கட்பேறு அல்ல பெற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு திருவள்ளுவர் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the live as a free men of the soil, the rest are merry slave that follows on their toil. ஸோ இது குறள் எத்தனாவதுல சொல்லியிருக்காருன்னா 1032. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஸோ உழவு தொழிலை விட வேறு எதுவுமே உயர்ந்ததாக இல்லை என கருதி இந்த குறளை சொல்லியிருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் உடல் நலத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்காரு, அதே மாதிரியோ அக்ரிகல்ச்சர் இல்லாமல் எதுவுமே இல்லை. அக்ரிகல்ச்சர் தொழிலை விட வேறு எந்த தொழிலுமே நமக்கு சிறந்ததும் இல்லை, உயர்ந்ததும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது நிதி. இட்ஸ் நாட்ஸ் அ கிரேட் மிஸ்ஃபார்ட்டூன். இதில் பார்த்தோன்னா பொது செலவு, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னா பொது செலவு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இட்ஸ் நாட் அ கிரேட் மிஸ்ஃபார்ட்டூன் ஃபார் அ ஸ்டேட் ஆஃப் இட்ஸ் revenues are limited provided the expenditure is kept within bonds. ஸோ ஒரு நாடு பார்த்தோன்னா அதோட செலவுகளை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும். அதாவது அதோட வருமானம், அதாவது வரக்கூடிய வருமானம் எல்லாமே குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை, வருமானம் கம்மியான இருந்தாலும் பாதகம் இல்லை. ஆனால் அதோட செலவுகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். ஒரு நாட்டோட செலவுகள் ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அது வருமானம் குறைவாக இருந்தாலும் எந்த இதுவும் தேவையில்லை, ஆனால் செலவுகள் கட்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறத வலியுறுத்தி இவர் சொல்லியிருக்காரு. பட்ஜெட் ஃபார் அ சர்ப்ளஸ், இஃப் பாசிபிள் பேலன்ஸ் அ பட்ஜெட் அட் அதர் டைம் பட் நெவர் பட்ஜெட் ஃபார் அ டெஃபிசிட். ஸோ எப்போதுமே நிதிநிலை நெருக்கடி இருந்தாலுமே சில நேரத்தில்னு பார்த்தோன்னா பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழலாம். ஸோ ஆனால் ஒருபோதும் எப்பயுமே நெவர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒருபோதுமே பட்ஜெட் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேவா? பட்ஜெட் ஃபார் அ சர்ப்ளஸ், இஃப் பாசிபிள் பேலன்ஸ், பட்ஜெட்டை பேலன்ஸ் தான் பண்ணணும். நிதி பற்றாக்குறை வந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி தான் தவிர பட்ஜெட்டே சுத்தமாக இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வரக்கூடாது. மெயின் ஐட்டம்ஸ், அதாவது பொது செலவோட 3 முக்கிய இது சொல்லியிருக்காரு. ஒன்று பாதுகாப்பு துறைக்கு, இன்னொன்று பொது பணிகளுக்காக, இன்னொன்று சமூக பணிகளுக்காகன்ட்டு அவர் வலியுறுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ். வள்ளுவர் was again seeking external assistance according to Kural number 739, and taking external assistance are not considered as a countries at all. ஓகே, வெளிநாட்டு உதவி. ஸோ வெளிநாட்டு உதவின்னு பார்த்தோன்னா, ஸோ வள்ளுவர் மற்ற நாட்டில் உதவி பெறுதலை அவர் ஆதரிக்கலை, அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ ஒரு வெளிநாட்டில் ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம ஹெல்ப் கேட்டால்
அந்த நாடு வந்து அந்த கண்ட்ரியே கிடையாது அப்படிங்கிறதுக்கு மற்ற நாட்டில் கையேந்தக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம நாட்டில் பொருளாதாரத்தில் எல்லாமே நமக்கு நிறைவானதாகவே வச்சுருக்கணும், பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கணும், மற்ற நாட்டில் கையேந்தக்கூடாது அப்படின்ட்டு குறள் நம்பர் 739 சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வெல்த், வள்ளுவர் said acquire a great fortune by noble and honorable means. அப்படின்னா வள்ளுவர் என்ன சொல்லுங்கன்னா, ஸோ acquire a great fortune by noble and honorable means. ஸோ செல்வத்தை வந்து மிகச்சிறந்த வழியில் நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு தகுந்த வழியில் தான் நம்ம யூஸ் பண்ண வேணும், அதுவே நமக்கு வாழ்கிறதுக்கான இது. அதை செல்வத்தை யூஸ் பண்ணி, அதாவது வெல்த் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வாழ்கிறதுக்கு ஒரு வழி தான், ஆனால் அதுவே வந்து வாழ்க்கையோட கோல் இல்லை. பணமே கோல் இல்லை. ஸோ அதை வந்து அதுக்குரிய வழியில் வந்து நம்ம யூஸ் பண்ணி வாழணும். பணமே வாழ்க்கைன்னு வாழக்கூடாது. அதுக்குரிய வழியில் இது எதுக்கு தேவைப்படுமோ அதுக்காக தேவைப்படுற அளவுக்கு சம்பாதிச்சு வாழணும், அதுவே பைத்தியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இவர் வலியுறுத்தியிருக்காரு. அதே மாதிரி செல்வத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நம்மளே பதுக்கி வச்சாலும், நமக்குன்னே வச்சாலும் அதுவுமே பயனற்று போகும். ஸோ மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும், நம்மளும் உழைக்கணும், மற்றவங்களுக்கும் அந்த வளத்தை சேர்க்கணும், உதவி செய்யணும் அப்படிங்கிறத இதை வலியுறுத்துகிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மகாத்மா காந்தி, அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். 1921 ஸோ காந்தி wrote economics that hurts a moral well-being of an individual of a nation is immoral and therefore sinful. Again in 1924 he repeated the same belief that economic is untrue, which ignores or disagrees moral values. ஸோ 1921 வந்து இவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தை பற்றி. என்ன அதில் சொல்லியிருக்காருன்னா, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கையும் இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படிங்கிற இதில் அவர் வந்து ஒரு இது எழுதியிருக்காரு. ஸோ ஒரு தேசம் இல்லைன்னா ஒரு தனியார் அதோட கொள்கைகள், அதுக்குன்னு ஒரு பிரின்சிபால்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம ஹர்ட் பண்ணால், ஸோ பொருளாதார எக்கனாமிக்கலாக நமக்கு வந்து அகெயின்ஸ்ட்டு அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைன்னா அது வந்து பாவமாச்சு அப்படிங்கிறது சொல்லி. அதே வந்து 1924 திருப்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. அதே மாதிரி அந்த ஒழுக்க நெறிகளெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த எக்கனாமிக் வந்து ட்ரூவாக இருக்காது, இட்ஸ் அன்ட்ரூ எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ காந்தி சொல்லியிருக்காரு, மிஷினரி ஆஸ் அ கிரேட் சின், அதாவது இயந்திரங்கள் தான் நம்மளோட மிகப்பெரிய பாவம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இது சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா காந்தி ரியல் இந்தியா வாஸ் டு பி ஃபவுண்ட் இன் வில்லேஜஸ் அண்ட் நாட் இன் டவுன்ஸ் ஆர் சிட்டிஸ். ஸோ மேலும் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு உண்மையான இந்தியா வந்து எங்கே வாழுகுதுன்னு பார்த்தோன்னா கிராமத்தில் தான் வாழுது, நகரங்களிலோ பிற நகரங்களிலோ வாழலை அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தோன்னா மகாத்மா காந்தி தான். ஸோ காந்தி regarded the use of liquor as a disease rather than vice. He felt it was better for India to be poor than to have thousands of drunkards. மது விலக்கு. ஸோ இவர் வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஃபுல்லாக மது விலக்க வலியுறுத்தினவர் யாருன்னு பார்த்தோன்னா காந்தி தான். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை தருகிறது அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து குடிகார நாடாக இருந்தாலும் பரவாயில்ல,
அதாவது இந்தியா வந்து ஏழை நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குடிகார நாடாக இருக்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. ஓகேவா? மது வந்து உடல் நலத்துக்கு கேடு, அதே மாதிரி இதனால் நிறைய கெட்டது தான் நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட நாடு ஏழை நாடுன்னு பேர் வாங்கிட்டு போட்டோம், ஆனால் குடிகார நாடுன்னு பேர் வாங்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேருவோட பங்குன்னு பார்த்தோன்னா, so Jawaharlal Nehru is one of the chief builders of modern India and was the first prime minister of independent India, and he was that post till his death 1964. ஸோ நவீன இந்தியாவோட கட்டமைத்த முதல் தலைவர்னு பார்த்தோன்னா நம்ம முதன்மை சிப்பியில் ஜவஹர்லால் நேரு தான். இவர் வந்து சீஃப் பில்டர் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவோம். நவீன இந்தியா கட்டமைத்தவர். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர், நம்மளோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டரும் இவர் தான். ஸோ இவர் அந்த போஸ்ட்டில் அவர் இறக்குற வரையும் 1964 வரையும் அந்த பொசிஷனில் அந்த போஸ்ட்டில் தான் அவர் இருந்தார். நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு வாஸ் அ ஃபிர்ம் பிலீவர் இன் அ டெமோக்ரஸி. ஸோ இவர் என்னென்னா ஜனநாயகத்தை வந்து ரொம்ப உறுதியாக நம்பியவர் இல்லை, இவரும் ஒன்று. ஜவஹர்லால் நேரு வந்து ஹூ இஸ் அ ஃபிர்ம் பிலீவர் இன் டெமோக்ரஸின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஜனநாயகத்தை முழுமையாக உறுதியாக நம்பியவர். ஸோ நெக்ஸ்ட்டு பிஆர் அம்பேத்கரோட பங்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ பிஆர் அம்பேத்கர் 1891 1956 அவரோட காலம். ஸோ ஹி வாஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனவர். அம்பேத்கர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனவர். அவரோட ரைட்டிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஏஷியன் இந்தியன் காமர்ஸ், this is submitted to the Columbia University for the award of the Master of Arts degree 1915, National Dividend of India, it's a historical and analytical study, அதுக்கு அது awarded as a PhD. அதுக்கப்புறம் ஒரு thesis வந்து எங்கே பப்ளிஷ் ஆச்சுன்னா the evolution of provincial finance in British India, it's a study of the provincial decentralization of imperial finance. ஸோ இவர் வந்து 1915 பார்த்தோன்னா ஒரு தீசிஸ் எழுதியிருக்கார், ஏஷியன் இந்தியன் காமர்ஸ். ஏஷியன் இந்தியன் காமர்ஸ்ன்னு பார்த்தோன்னா பழங்கால இந்திய வர்த்தகத்தை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இதை எங்கே சப்மிட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். அதுக்கப்புறம் அவரோட மாஸ்டர் டிகிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து என்ன எழுதினா இந்தியாவோட தேசிய பங்கீடும் அதோட வரலாற்றை பற்றின பகுப்பாய்வை அறிவிக்க எழுதியிருக்காரு. அது வந்து எதுக்காகனா பிஹெச்டி பட்டத்துக்கு. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே அவர் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா அவரோட கருத்துக்கள் எக்கனாமியை பற்றின அவரோட கருத்துக்களை வந்து வலியுறுத்தியிருப்பார். ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட மாகாண நிதிகளோட மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றின பரவலாக்கம் எப்படி பண்ணலாம் அப்படி ஒரு ஆய்வு நடத்தி எழுதியிருப்பார். இது எல்லாமே அவரோட ரைட்டிங்ஸை சேர்ந்தது தான். ஸோ இன்னொன்று பார்த்தோன்னா அம்பேத்கர் thesis on provincial decentralization of imperial finance in British India was accepted for the MSc degree in 1921. The thesis, The Problem of Rupee, was accepted for the award of a DSc degree by the London School of Economics in 1923. RBI was conceptualized per guidelines presented by Ambedkar in his book The Problem of Rupee, Its Origin and Its Solution. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த 1921 பார்த்தோன்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட மாகாண நிதி பரவலாக்கம் அந்த ஒரு ரைட்டிங் எழுதினார்ல. ஸோ அது வந்து எம்எஸ்சி
அவார்டுக்காக அக்ரி பண்ணிக்கிட்டாங்க டிகிரிக்கு 1921. அதே மாதிரி திருப்பியும் வந்து 1921 த ப்ராப்ளம் ஆஃப் ரூபாயின் பிரச்சனைகள் ஒரு ஆய்வறிக்கை எழுதினார். ஸோ அங்கே லண்டனில் இருக்கிற எக்கனாமிக் ஸ்கூலில் வந்து ஓகேன்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன பட்டத்தை வழங்கினான்னா டிஎஸ்சி பட்டம் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆர்பிஐ இருக்குல்ல, ஆர்பிஐ பார்த்தோன்னா அவரோட கைட்லைன்ஸ் படி தோற்றமும் ரூபாயோட பிரச்சனைகளும் அதுக்கான ப்ராப்ளம் ஆஃப் த ருபியோட தோற்றமும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து அவங்களுமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவரோட ஆய்வறிக்கை கற்றுக்க அவரோட கருத்துக்கள் எல்லா இடத்துலையுமே ஏற்கப்பட்டு அதுக்குன்னு ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க. அது இயர் வைஸ் என்ன டிகிரி வாங்கினாங்க, என்ன புக்கு, என்ன ரைட்டிங்கு, அதெல்லாம் நல்லாவே நோட் பண்ணிக்கணும், இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அம்பேத்கர் வந்து டெவலப் த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸ் 3 ஸ்டேஜஸாக நிதி பொருளாதாரத்தை கொடுத்து அவர் எழுதியிருக்க எல்லாத்தையுமே வந்து 3 நிலையாக பிரித்தார். ஒன்று வந்து பட்ஜெட் பை அசைன்மெண்ட் 1871 1872 1876 to 77. பட்ஜெட் பை அசைன்மெண்ட்னா அது வந்து என்னென்னா ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த இயரில் பண்ணாங்க. அடுத்த இயரில் என்னன்னு பார்த்தோன்னா ஒதுக்கீடு வரவு பட்ஜெட் பை அசைன் ரெவென்யூ. ஸோ அது எந்த இயர்னு பார்த்துக்கோங்க. பட்ஜெட் பை ஷேர்டு ரெவென்யூஸ் அப்படின்னா என்ன, வருவாயை வந்து எப்படி பங்கிட்டு அந்த வரவு செலவு திட்டத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத 3ஆக பிரிச்சிருக்காரு. அவரு தான் வந்து யார் அதை 3ஆக பிரித்தா 3 நிலைகளாக பிரித்தவர் அம்பேத்கர் தான். முதல்ல வந்து ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், அப்புறம் ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், இன்னொன்று வந்து பங்கீடு வரவு செலவு திட்டம் எந்தெந்த இயர் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் வேளாண்மை பொருளாதாரம் 1918 அம்பேத்கர் வந்து இந்தியாவில் குறைந்த நிலை உடைமை மற்றும் தீர்வுகள் இந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணார். ஓகேவா, ஸ்மால் ஹோல்டிங் இன் இந்தியா அண்ட் தேர் ரெமடிஸ் இதை வந்து பப்ளிஷ் பண்ணவர் அம்பேத்கர். எந்த இயர்? 1918. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜேசி குமாரப்பா, ஜோசப் செல்லைத்துறை குமாரப்பா வாஸ் born in 4th January 1892 in தஞ்சாவூர், தமிழ்நாடு. குமாரப்பா credited for developing economic theories based on Gandhism, that means காந்தியன் பொருளாதாரம். ஸோ ஜேசி குமாரப்பா ஃபுல் நேம் பார்த்தானா ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா. அவர் எங்கே பிறந்திருக்காருன்னா தஞ்சாவூர், நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் 4th January இந்த இயரில் பிறந்திருக்காரு. ஸோ அவரோட பொருளாதார கருத்துக்கள் வந்து எதை சார்ந்தே இருக்குன்னா காந்தியம் பொருளாதாரம். அதை பற்றி அவர் தான் வந்து காந்தியன் எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு டேர்மே காயின் பண்ணவர். ஸோ இவர் வந்து குஜராத் வித்யாபீத் இன் அகமதாபாத்தில் ஒரு ப்ரொஃபஸர், எக்கனாமிக் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். யங் இந்தியாவோட எடிட்டரும் இவர் தான். சால் சத்தியாகிரக உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது இவர் தான் வந்து யங் இந்தியா ஒரு இதழை வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து ஆல் இண்டியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் வந்து நிறுவினார் அப்படின்னு பார்த்தோன்னா 1935 இவர் தான் வந்து நிறுவினார். அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை நிறுவனவர் யாருன்னு கேட்டால் ஜேசி குமாரப்பா தான். ஸோ அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது ஒரு புக் எழுதியிருக்காரு, எக்கனாமி ஆஃப் அ பெர்மனன்ஸ், த ப்ராக்டிஸ் அண்ட் பெர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் 1945 அண்ட் கிறிஸ்டியானிட்டி, இட்ஸ் எக்கனாமி அண்ட் வே ஆஃப் லைஃப் 1945. ஸோ அவர் வந்து சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவோட வழிமுறைகள் என்ன, அதுக்கப்புறம் கிறிஸ்துவத்தை பற்றி, அந்த பொருளாதார வாழ்க்கை முறை எப்படி, இந்த புத்தகங்களாம் இந்த புக்ஸ் எல்லாம் அவர் தான் ரோட் பண்ணார். ஹிஸ்டோரியன் ராமச்சந்திர குஹா
calls Kumarappa the Green Gandhian, portraying him as a founder of modern environmentalism in India. ஸோ காந்தியை வந்து யாரெல்லாம் பின்பற்றாங்களோ இந்த அதை குறித்து உள்ள கோட்பாடுகள்லாம் வந்து உருவாக்கினார் இவர். ஸோ இவர் வந்து ராமச்சந்திர குன்ஹா இருக்கிறவர் வந்து இவரை பற்றி என்னன்னு சொல்லியிருக்காருன்னா பச்சை காந்தின்னு சொல்லுவார். யார் வந்து இவர் அப்படி கால் பண்ணுவாங்க? ராமச்சந்திர குமாரப்பா வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்தியாவோட சுற்றுச்சூழலை குறித்து ஃபவுண்டேஷன் போட்டதே யாருன்னா நம்ம ஜேசி குமாரப்பா தான். ராவோ இஸ் த பீப்புள் ஆஃப் ஜேஎம் கீன்ஸ். ராவ் வந்து யாரோட ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஜேஎம் கீன்ஸோட மாணவர் தான் ராவோ. விகேஆர்வி ராவோ. ஸோ இந்த பேராஸ்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இதில் சொல்கிறேன். ஸோ விகேஆர் ராவோ follow the footsteps of his great teacher John Maynard Keynes. ஸோ இவர் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அதான் ஜேஎம் கீன்ஸ்னு சொன்னார். ஜேஎம் கீன்ஸோட மாணவர் தான் ராவோ. ஸோ இவர் எல்லாத்தையுமே வந்து அவரோட ஆசிரியர்னு பார்த்தோன்னா ராவோட ஆசிரியர் வந்து ஜேஎம் கீன்ஸ். அவரோட ஃபுல் நேம் வந்து ஜான் மேனார்ட் கீன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அமர்த்தியா குமார் சென். ஸோ அமர்த்தியா சென் வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், எத்திக்கல் ஃபிலாசபர். இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்டும் கூட, அதே மாதிரி ஃபிலாசபராக இருந்திருக்காரு. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் ஓகேவா. ஸோ இதோட ஃபைனலைஸ்ட். ஸோ அவர் வந்து ஒரு பொருளியல் அறிஞரும் மட்டுமல்லாத ஒரு தத்துவ அறிஞராகவும், பொருளியல் அறிஞரும் தத்துவ அறிஞராகவும் இருந்திருக்காரு. ஸோ இதில் பார்த்தோன்னா அவரோட புக்குன்னு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன், தியரிட்டிக்கல் அண்ட் அப்ளைடு ஒர்க் இது பண்ணி. ஸோ இதை வந்து அன்லைன் பண்ணாமல் விட்டுட்டேன், பட் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்ஸே ஆன் என்டைட்டில்மெண்ட் அண்ட் டெப்ரிவேஷன். ஸோ இது வந்து எப்போ எழுதியிருக்காருன்னா 1981. வறுமை மற்றும் பஞ்சத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு, ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. உரிமம் மற்றும் இழப்பு அப்படிங்கிறது 1981 எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அப்போ தான் ஷோ ஆகும். தேங்க்யூ.